இன்னைக்கு காலையில் எங்கள் பையனுக்கு என்ன செஞ்சோன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லைங்களா. இன்றைக்கி வந்து அரைச்ச மாவு, இட்லி மாவு எல்லாம் இந்த இட்லி ஒரு நாள் போட்டாச்சு, தோசை போட்டு காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ராகி தோசைக்கு அரைச்சேன். அதாவது வந்து ஏற்கனவே ராகி மாவு நான் மில்லில் கொடுத்து நல்லா அலசி காய வச்சு அரைச்சி வச்சுருந்தேன். அதோடு வந்து அரிசியும் உளுத்தம்பருப்பும் போட்டு அதை நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. காலையில் வந்து இந்த ராகி தோசையும் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு செய்கிற கார சட்னி பண்ணிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஐகார்டில் கொடுக்குறேங்க நான். அப்புறம் இட்லி பொடி, அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இட்லி பொடி இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன் நான். அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து இன்றைக்கி ரைஸ் வேண்டாம், சப்பாத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்பாத்தி போட்டாங்க. அதாவது வந்து பால் போட்டு வெதுவெதுப்பான பால் போட்டு செஞ்சது இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து மெல்லிசாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி வடக்குன்னு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு கடிக்க கஷ்டமாக இருக்கும். அதாவது வந்து இந்த சப்பாத்தி வந்து பொறுத்தளவுக்கு மத்தியானம் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ரைஸும் வந்து நம்ம சாப்பிடாத மாதிரி இருக்கும். தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து மசாலா, பூரி மசாலா பண்ணுற உருளைக்கிழங்கே பண்ணிட்டேங்க நான். அதே போதும்னு சொல்லிட்டாங்க அவன். பட்டாணி தக்காளிலாம் போட்டு பண்ணேன். இது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேர்ட் ரைஸு, ஆஸ் யூஷுவல் கேர்ட் ரைஸ் வச்சுட்டேங்க நான். அதான் பால் வந்து நிறைய ஊற்றி தயிர் கம்மியாக போடுறோம் இல்லைங்களா. அது ஊறுகாய் வந்து காலியாகிடுச்சுங்கிறனால நான் காரச்சட்டியே தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான் பையன். அதனால் வந்து கேர்ட் ரைஸும் வச்சுட்டேன் நான். இப்போ வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நம்மளுக்கு ஹெவியாக தான் இருக்கும், ரொம்ப பசி எடுக்காது. வந்தால் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் வந்து ராகி தோசை வந்து அரைச்சி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இன்ஸ்டன்ட் தோசைன்னு நான் ஒன்று போட்டிருப்பேன் லிங்க்கு, அந்த வீடியோ. அதாவது வந்து நீர் தோசை, ராகி, அந்த அரிசி மாவு இல்லாட்டி கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு நல்லா, அதாவது அப்போவே இம்மீடியட்டாக பண்ணுற மாதிரி, அதாவது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு 2 நாள் வச்சுக்கணுன்னா ஈஸியாக இருக்கும் வீக் டேஸில். அதனால தான் நான் வந்து இதை அரைச்சி வச்சேன். இந்த நான் கார சட்னின்னு சொன்னேன் இல்லைங்களா. கார சட்னிலேயே பல வகைகள் இருக்குது. அது எல்லாமே நான் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேங்க. அப்புறம் இட்லி பொடியும் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் நான் லிங்க் கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு பார்த்தா நான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஈஸியானது தான், டேஸ்டியாகவும் இருக்கும். அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் பையனோட லஞ்ச் இது. எங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிறது அப்படியே சிம்பிளாக பண்ணி சாப்பிட்டு போனாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.